அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபசல் பீமா யோஜனா அண்ட் ரீஸ்ட்ரக்சர் வெதர் பேஸ்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபசல் பீமா யோஜனா மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதா கேள்வி. எந்த ஆண்டு வரை அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. 2025-26 நிதியாண்டு வரைக்கும் இந்த திட்டம் நமக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, which airlines is set to introduce Wi-Fi facility in aeroplanes for the first time in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதன்முறையாக எந்த விமான நிறுவனம் விமானங்களில் வைஃபை வசதியை அறிமுகப்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர் இந்தியா நிறுவனம் இந்தியாவுடைய விமானங்களில், உள்நாட்டு விமானங்களில் இந்த வைஃபை சேவை அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. 10,000 அடி உயரத்தில் போனாலும் இந்த வைஃபை வசதியை நம்மளால பயன்படுத்த முடியும். அது ஒரு சிறப்பம்சமாகவும் இருக்கிறது. சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா, இந்தியா இஸ் செட் டு செலிப்ரேட் 2025 as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா 2025 எவ்வாறு கொண்டாட உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ் இயர் அப்படின்னு சொல்லி கொண்டாட போறோம் அப்படிங்கிறத நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஸோ பாதுகாப்பு சீர்திருத்த ஆண்டு அப்படிங்கிறதா சரியான விடை. சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு who is appointed as the new CEO of உதய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உதயின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? உதய் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஆதார் ரிலேட்டடா இருக்கக்கூடியதா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதனுடைய தலைவராக வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, புவனேஷ் குமார் அப்படிங்கிற இவர் தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா, கடைசியா பார்த்தோம்னா, which state in India has high school dropout rates as per UDC report? UDC அறிக்கையின்படி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பள்ளி இடைநிற்றல் அதிகமாக உள்ளது, விகிதம் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு அதிகம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே மிஸ் ஆயிருக்கு. ஸோ எங்கே அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பீகார் மாநிலத்தில் தான் இந்த இடைநிற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா 26 கோடி அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி 2 வருஷமா இருந்த இந்த என்ரோல்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது. யுடிசி ரிப்போர்ட் அப்படிங்கிறது யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன், அந்த ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப கடந்த 2 வருடங்களா நமக்கு 26 கோடியாக இருந்தது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ஒரு 37 லட்சம் கம்மியா 24 கோடியாக தான் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இந்தியா ஃபுல்லாவே ஒரு என்ரோல்மெண்ட் ரேட்ல டிராப் இருக்கு. அதில் அதிகமான டிராப் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்ல தான் இருந்திருக்கு. சரிங்களா, ஸோ அதான் இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி.